அதுக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ண கத்துக்கோ. புஜி புஜி ப்ளீஸ் 5 minutes. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்கி 2898 AD. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்போடைய ஸ்ட்ரீம் ஆகுது. அதை தவிர்த்து மீதி லாங்குவேஜ் தெலுங்கு, மலையாளம், கன்னடா அதுவும் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஹிந்தி மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி வரணும் பாருங்கள். கல்கி 2898 AD இந்த படம் வந்து ஆக்சுவலாக நான் தேட்டர் போகணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் மூவி இன் இந்தியான்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணாங்க ஒன்று. ரெண்டாவது எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் படத்துக்குள்ளே இருக்கார், அது ஒன்று. அதை தவிர்த்து மல்டி ஸ்டார் அது ஒன்று. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படம் மேலே. நாகஸ்வின் ஆல்ரெடி மகாநதி படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாப்பில். ஸோ எல்லாம் ஒரு பெரிய காம்போ வரனால எப்படி இருக்குன்ற ஒரு ஹைப்னாலே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு மாதிரி மிக்சடாக ரிவ்யூ வந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலான்னு விட்டு இப்போ ஹெச்டியில் தான் பார்க்க நமக்கு டைம் கிடச்சிது. கல்கி 2898 AD பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங்காக நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு ஹாலிவுட் லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதை டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஃபைட் சீன்ஸ்க்கும் கோரியோ வந்து நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன்னா, இந்த பைராவோட என்ட்ரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படம் வருவோம் போயிடுச்சு. பிரபாஸோட என்ட்ரி நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து இன்டர்வலில் வந்து அமிதாப் பச்சனோட என்ட்ரி அதுவும் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் காட்டுற மகாபாரதம் ஃபைட் சீன்ஸ் அதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸ்டோரியாக ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஒரு கல்கின்ற கதாபாத்திரம் வந்து 2800 வந்து திரும்பி பிறக்க போகுது. கிருஷ்ணர் இறந்து கல்கியாக பிறக்கிறாரு. அதை பாதுகாக்க வந்து இந்த மகாபாரத்தில் வந்து யாரெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாங்களோ அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். அது நல்லா இருந்துச்சு. வில்லனா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கேரக்டர் யாஸ்கின் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. இதில் டீப்பாக எதுவும் பண்ணல, சும்மா மேலோட்டமாக காமிச்சிருந்தாங்க அந்த யாஸ்கின் கேரக்டர் வந்து. அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது நம்ம அடுத்தடுத்த பார்ட் வந்தாலும் தெரியும். இந்த கல்கி 2 தான். ஸோ இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, சும்மா வந்து தலையாக கட்டு போயிருக்காரு கமல்ஹாசன் வந்து. பிரபாஸ் தான் இங்கே மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த படத்தை தூங்குறது, புஜ்ஜி நான் அப்புறம் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசிக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம பிரபாஸ் வந்து. சண்டை போடியா, சண்டையை பார்க்க தான் வந்தோம் பார்த்தா சண்டையை போட்டால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் போடுறாரு. அப்பா தெரியாமல் சண்டை போட சொல்லிட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அமிதாப் பச்சன் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான், அஸ்வத்தாமா கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கதையை நல்லா மூவ் ஆகிட்டு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாபேனோட கேரக்டர் வந்து வரும். ஒரு சின்ன கேரக்டர் தான், அவன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு அண்ணாபேன் கேரக்டரு. அப்புறம் தீபிகா படுகோன் கேரக்டர் தான் மெயின் கீ ரோல்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க வயிற்றுல தான் அந்த கல்கி கேரக்டர் இருக்கும். அந்த குழந்தைய எப்படி பெற்றெடுக்கிறாங்கன்றதுக்காக தான் இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சம்பாலாக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு இவங்க எப்படி சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும் படத்தில். இன்னும் இவங்க யாஸ்கினோட ஆட்கள் வந்து துரத்துவாங்க அந்த சீரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வயிற்று குழந்தையோட இதை வச்சு சீரம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. யாஸ்கின் வந்து அதை வந்து எல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். குறையே என்னென்னா படத்தில் ஏகப்பட்ட இடத்துல லேக் அடிச்சுது. அதான் பெரிய பிரச்சனை இந்த கல்கி படத்தில். என்னடா இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைடா. ஒரு 2 மணி நேரத்துலேயே கூட நல்லா இந்த கதையை கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாமே. 3 மணி நேரம் ரொம்ப அதிகமாகப்பட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. 3 மணி நேரம் வந்து தேவையே இல்லை என்ன கேட்டால். இந்த படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்துலேயே முடிச்சிருக்கலாம். அதான் ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த பிரபாஸ் அமிதாப் பச்சன் போடுற சண்டையும் நல்லாயிருக்கும். ஒரு குளோனா மாதிரி வந்து ஒரு சண்டை போடுவார் அமிதாப் பச்சன் கூட. அந்த ஃபைட் சீனும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. வேறு என்ன சொல்கிறது இந்த படத்தில்? ப்ளஸ்ஸு எல்லாம் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு தான் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த லீடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து. மிச்சப்படி பார்க்கலாம் இந்த படத்தை. நீங்கள் இந்த மகாபாரதம் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகாபாரதம் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில கார்ட்போர்ட் கேரக்டர்ஸ்லாம் சில பேர் வந்துட்டு போவாங்க. விஜய் தேவர்கொண்டா, மிருனால் தாக்கூர், துல்கர் சல்மான், அப்புறம் ராஜமௌலி, நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இந்த படத்தில். எதுக்கு வரீங்க எதுக்கு போகிறீங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சும்மா ஹை பட்ஜெட் மூவி கேமியோ கூப்பிட்டாங்க வந்து அவங்க மாதிரி தான் இருந்தது தவிர ஒரு பெரிய கனெக்ட் எதுவும் இல்லை. ஸோ அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு கனெக்டிவிட்டியாக எழுதுனதே ஒரு 3 கேரக்டர் தான். அதில் வந்து ஒன்று அமிதாப் பச்சன், அப்புறம் தீபிகா படுகோனு, அப்புறம் பிரபாஸ். திஷா பட்டானி வந்துட்டு போவாங்க. அந்த ஒரு பாட்டு மட்டும்தான், டட்டட டங் 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 டட்டட டங், அந்த பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸோ அதான் கல்கி படம் வந்து பார்க்குறேன்னா பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தது.
நீங்கள் எதாவது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா படம் ஊ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.